வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய தலங்களாக, இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இங்கே இருக்கக்கூடியவைகள், அது சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகம், நிர்வாகம் என்று இருப்பதிலே யார் பெரியவர் என்ற போட்டியெல்லாம் பல நேரங்களிலே நடக்கும். நிர்வாகம் பெரிதா அல்லது நீதித்துறை பெரிதா, அல்லது ஊடகம் பெரியதா அல்லது சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா என்ற கேள்விகள்லாம் எழுப்பப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பெரிதா, நீதித்துறை பெரிதா, நிர்வாகம் பெரிதா, ஊடகம் பெரிதா என்பது அல்ல. இங்கே பெரியவர்கள் இந்த நாட்டினுடைய கோடான கோடி எளிய மக்கள்தான். இவர்கள் அத்தனை இந்த தளத்தை காட்டிலும் பெரியவர்களாக நான் கருதுகிறேன். எங்கே பிரச்சனை என்று சொன்னால், உண்மையிலேயே பெரியவர்களாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு தாங்கள் பெரியவர்கள் இல்லை, தாங்கள் வல்லமை உள்ளவர்கள் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அதுதான் இங்கே தடையாக இருக்கிறது. நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துணை கலெக்டராக என்னுடைய பதவியை தொடங்கிய காலத்தில் அங்கே சாதாரண கிராம எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஐயா என்பார்கள். ஐயா என்றால் கூட சாரினுடைய தமிழ் பதமாக அதை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதை தாண்டி துறை என்பார்கள், எஜமான் என்பார்கள், சாமி என்பார்கள். உள்ளபடியே துறை, எஜமான், சாமி எல்லாமே மக்கள் தான் என்பதை அந்த மக்களே உணராமல் இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நான் எதற்கு இந்த நேர்மையில் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இயங்கி இருக்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி எளிய மக்களினுடைய மேம்பாடுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமாக அமையும். நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்தேன் 2012. அப்பொழுது என்னிடத்திலே ஒரு மனு வருகிறது. அந்த மனுவை பார்த்தவுடனே அதிலே அபாயம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த அபாயம் வேறு ஒன்றுமில்லை, கிரானைட் சுரங்கங்களிலே முறைகேடு முற்றாக நிறைந்திருக்கிறது என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இருந்தது. எனக்கு தெரியும், என்னுடைய துணைவியாருக்கும் தெரியும், அதை ஆய்வு செய்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். நான் அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே இந்த கிரானைட் சுரங்கங்களிலே நான் ஆய்வு செய்தால் 24 மணி நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது என்னுடைய பிள்ளை திலீபன், அவன் 10ஆம் வகுப்பு போக போகிறான் இன்னொரு ஒரு வாரத்தில். எனவே அவனுடைய கல்வி, 10ஆம் வகுப்பிலே அவனுடைய கல்வி என்பது எந்த குழந்தைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிலை. எனவே நான் எப்படி முடிவெடுக்கிறது? நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக தொடர வேண்டும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் மேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, அந்த கிரானைட் சுரங்கங்களுக்கே செல்லக்கூடாது. நான் பார்க்கிறேன் என்னுடைய நலன் பெரிதா, என் சமூகத்தின், என்னுடைய நாட்டினுடைய நலன் பெரிதா என்று நான் எண்ணுகிறேன். என் நலனை காட்டிலும் என் சமூகத்தின், என் நாட்டினுடைய நலன்தான் பெரிது என்று அங்கே மேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிரானைட் சுரங்கங்களிலே ஆய்வு செய்கிறேன். ஆய்வு செய்து அறிக்கையை அளிக்கிறேன். அதிலே பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது கொஞ்சமல்ல அன்பிற்குரியவர்களே, 16,000 கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன். அறிக்கை அளித்து 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். அது நடந்தது. எங்கே இருந்தார்கள் தெரியுமா? இன்னொரு மாவட்டத்திற்கு கலெக்டராக என்னை பணி அமர்த்தல் செய்யவில்லை, ஒரு துறையினுடைய தலைவராக என்னை போடவில்லை. மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கோஆப்டெஸ் என்கின்ற ஒரு நிறுவனம், அது ஒரு கூட்டுறவு அமைப்பு. அது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமா? 15 ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஏற்கனவே ஒரு 1200 1300 பேர் இருந்த அந்த இடத்திலே அது நட்டத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு 600-700 பேரை வெளியே விஆர்எஸ்ஸில் அனுப்பக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னை போடுகிறார்கள். நான் இங்கே வந்து பார்த்தால் மோசமான நிலை. நான் அவர்களிடத்திலே கேட்டேன், நான் நெசவாளர்களை பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் வெகு மக்களாக இருக்கக்கூடிய உழவர்கள், மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய உழவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில்,
அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அலுவலகம் கூட்டிக் கொண்டு போனார்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு. அந்த விருதுநகர் மாவட்டத்திலே அருப்புக்கோட்டை என்கின்ற இடத்திலே நெசவாளருடைய குடியிருப்புக்கு செல்லுகிறேன். ஒரு சின்ன வீடு, அங்கே செல்லுகிறேன். சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளியினுடைய பெயர் செல்வராஜ். ஒரு ஏழை நெசவாளி. பார்த்தாலே அந்த வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக அவருடைய முகத்தில் தெரிவதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் அங்கே பார்த்து உள்ளே நுழைந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, மோர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். நாங்கள் 7-8 பேராக அதிகாரிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எல்லோருக்கும் மோர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த மண்ணினுடைய மகத்தான விருந்தோம்பல் பண்பை நான் எந்த வசதி பெற்றவர்களிடத்திலும் பார்த்ததில்லை. இந்த ஏழை நெசவாளி போன்றவர்களிடத்திலே தான் நான் பார்த்தேன். அப்படி சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு, நீங்கள் சேலை நெய்கிறீர்களே, அருப்புக்கோட்டை சேலை பிரசித்தி பெற்ற சேலை, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, ஒரு நாளைக்கு 60 ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார். 60 ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு நெசவாளி எப்படி தன் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று நான் நொந்து போனேன். பக்கத்திலே இருந்த அலுவலர்களை பார்த்து கேட்டேன். அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன சம்பளம் என்று. பியூன் அவர் சொன்னார், எனக்கு 30,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் என்று சொன்னார். அப்படியானால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதற்கு அடுத்த நிலையிலே ஆய்வாளர் நிலையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று. அவர் சொன்னார் 45,000 என்று சொன்னார். அப்படியானால் அவருக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அலுவலர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரிடத்திலே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது 60,000 ரூபாய் என்று சொன்னார். அப்படியானால் உங்களுக்கு 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் எந்த மனிதனுக்காக இருக்கிறீர்களோ அந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தான் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு 1000, 1500, 2000 என்று கிடைக்கிறது. இவ்வளவு இடைவெளி இருந்தால் அது ஒரு ஜனநாயகத்தினுடைய மேன்மை இல்லையே. நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன். இப்படி நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய் தான் நெசவாளிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இது எனக்கு வேதனையை அதிகரித்தது. நான் வந்தவுடனே முடிவெடுத்தேன், இந்த 15 ஆண்டு கால இந்த கோஆப்டெக்ஸை நாம் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அத்தனை புதுமைகளை 2 வேலைகளை செய்தேன். 1, புதுமைகளை புகுத்துவது. 2, அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடை அறவே நிராகரிப்பது என்று நான் முடிவு செய்து 2 வேலையும் செய்தேன். 1.5 ஆண்டுகளிலே நண்பர்களே, 15 ஆண்டு காலம் நட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக நான் மாற்றி காண்பித்தேன். அதிலே 2 கோடி ரூபாய் வந்தது லாபம். அதிலே 1 கோடியை முதன்முறையாக கோஆப்டெக்ஸ் 1935 தொடங்கப்பட்ட நிறுவனம். 1935 தொடங்கப்பட்டு இதுகாரும் நெசவாளிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை. நான் 1 கோடியை எந்த நெசவாளி கோஆப்டெக்ஸினுடைய அடித்தளமாக இருக்கிறானோ அவனுக்கு கொடுக்க நான் உத்தரவிட்டேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் எடுத்த அந்த அரசியல்வாதிகளினுடைய அந்த இன்டர்ஃபியரன்ஸ் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய அத்துமீறலை கோஆப்டெக்ஸிலே தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு 7 ஆண்டுகள் ஒரு அதிகாரமில்லாத பதவிக்கு நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டேன். அதற்காக நான் வருந்தவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு IAS அதிகாரி அவர் நினைத்தால் ஒரு மகத்தான மாற்றத்தை தன்னுடைய துறையிலே உருவாக்கலாம். அந்த மாற்றம் எளிய மக்களினுடைய ஏற்றத்திற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய நீதி அரசர் சந்துரு அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், 3 பேர் லயோலா கல்லூரி என்று சொன்னார்கள். 3 பேர் லயோலா கல்லூரி என்றால் மற்றவர்கள் எல்லாம் பிற கல்லூரி என்பது பொருளாகும். ஆனால் இன்னொன்றையும் சொன்னார், 3 பேர் இடதுசாரி என்று சொன்னார். இடதுசாரி என்றால் மீதி பேர் வலதுசாரி என்று ஆகிவிடும். நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம், ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு எம்முடைய இளைஞர்களை நாங்கள் தயார் செய்வோம் என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் அரிஸ்டாட்டில் சொல்லியதை போல மேன் இஸ் a social animal என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு உட்பட எந்த மனிதனும் தனி மனிதனாக வளருவது இல்லை. எனவே இங்கே நான் சொல்லுவேனே, நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று நான் சிறு வயதிலிருந்தே பெற்றுக்கொண்டிருப்பவன். என்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்.
அதை போல என்னுடைய ஆசிரியர்களிடந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இதை போல ப்ரொஃபசர் ரியாஸ் இங்கே வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் IAS வழிகாட்டி மையத்தில் எங்களுக்கு கணிதம் எடுத்த ஒரு மாபெரும் பேராசிரியர். அவரை போன்றவர்களிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமா, நான் உணவு உண்ணுவதற்கு ஒரு உணவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் நல்ல ஆடையை உடுத்துவதற்கு ஒரு நெசவாடி இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் ஒரு அழகான ஒரு செருப்பை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவன் எனக்கு கொடுக்கிறான். நான் அழகாக என்னுடைய முடியை திருத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு முடி திருத்தும் தொழிலாளி அவனுக்கு கொடுக்கிறான். நான் அழகாக தூய்மையாக ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சலவை தொழிலாளி எனக்கு கொடுக்கிறான். எனவே எல்லோரும் எனக்கு கொடுக்கிறார்கள். எனவே நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அதிகாரத்தை இந்த எளிய மக்களுக்காக தீவிரமாக நான் அங்கே திருப்பி அளித்தேன். அதைத்தான் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் மாசிலாமணி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானி. உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் சொல்லுவார், நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். 100 times a day I remind myself my inner and outer life depends on the labor of the people who are living and dead, and therefore I need to extend myself in the same manner and measure as I have received and I have been receiving என்று சொல்லுவார். இந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நான் 100 முறை நினைக்கிறேன். எனவே எந்த சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். அதைத்தான் அந்த விஞ்ஞானி சொல்லுவதைத்தான் இந்த விஞ்ஞானியும் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நான் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக, ஜனநாயகத்தினுடைய தளங்களாக இருக்கக்கூடிய அது நீதித்துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும், சட்டமன்றம், நாடாளுமன்றமாக, ஊடகமாக, இலக்கியமாக இருந்தாலும் நாமெல்லாம் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். அப்படி பங்களிப்பை செய்கிற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் மிளிரும். ஆபிரகாம் லிங்கன் 1863 நவம்பர் 19 அங்கே பென்சில்வேனியாவிலே இருக்கக்கூடிய கெட்டிஸ்பர்கிலே அவர் சொல்லுவாரே, த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்று சொல்லுவாரே, தட் கவர்மெண்ட் வில் நாட் பெரிஷ் ஃப்ரம் த எர்த் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை நாம் உண்மையிலேயே அது அர்த்தமுள்ள பொருளுள்ள வாசகமாக, அது மக்களுக்கான, மக்களால் மக்களினுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. நன்றி கூறுகிறேன். இந்த விருதை இந்த நாட்டினுடைய கோடான ஏழை எளிய விவசாயிகள், நெசவாளர்கள், ஒடுக்கப்பட்ட உழைக்கக்கூடிய தோழர்கள், கடலோடி மக்கள், அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அவர் கொடுத்திருக்கக்கூடிய 50,000 ரூபாயை நான் நாமக்கல்லில் தொடங்கி 2009 தொடங்கி இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தினுடைய 25 பிள்ளைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.